ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகுவதாக. விசேஷமாக இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119, 71, 72. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வேத வசனத்துக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதையும் நம்மை உயர்த்துகிறதையும் பார்க்க முடிகிறது. பாருங்கள், சங்கீதக்காரன் இதனால தான் சொல்லுகிறார், இந்த வேத வசனம் இது தேனை போல மதுரமானது, இது உணவு, இது மன்னா. இந்த வேத வசனத்தை அவன் தியானிக்கும் போது எனக்குள் அக்கினி மூண்டது அப்படிலாம் அவர் சொல்லுகிறார் அல்லவா. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்த வேண்டுமானால் வேத வசனத்துக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த அளவு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையும் கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே விசேஷமாக இந்த காலை வேளையில் நம்ம வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்க தேசத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு இந்தோ அமெரிக்கன். தன்னுடைய வேலை வாய்ப்பின் நிமித்தமாக அவர் அங்கிருந்து கத்தார் தேசத்துக்கு போகிறார். கத்தார் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு நாடு. அங்கே பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் இவருக்கு வேலை கிடைச்ச ஸ்தலம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கிணறுல வேலை கிடைக்குது. எண்ணெய் கிணறுல வேலை பார்த்தா சும்மாவே சம்பளம் அதிகம். பாருங்கள், எண்ணெய் கிணறுகளில் வேலை பார்க்குறவங்க நம்ம நாட்டில் இருந்து அங்கே வேலை பார்க்குறவங்க 15 நாள் எண்ணெய் கிணறுல வேலை பார்ப்பாங்க, 15 நாள் ஊரில் இருப்பாங்க. ஆனால் எங்கே வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல இவருக்கு வேலை கிடைச்சிருக்குது. நல்லா பாருங்கள், ஒரு தேவ மனுஷர், திருமணம் ஆகாதவர். ஆகவே அங்கே கத்தாரில் இவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். இவருடைய ஊழியத்தின் விளைவாக கிட்டத்தட்ட அங்கே 2000 பேர் இருந்த ஒரு சபை அவருக்கு இருக்கிறது. அந்த சபையில் இவர் போதகராக இருக்கிறார். கத்தார் ரிவைவல் சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய சபையின் போதகராக இவர் இருந்து அங்கே சபையை நடத்தி கொண்டு வருகிறார். நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ மனுஷன். அந்த நாள் திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவர் அங்கே கத்தார் தேசத்தில் காரில் போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி அவர் கார் சோதனையிடப்படுகிறது. நம்ம ஊரில் ஹெல்மெட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, வாகனத்தை நிறுத்தி சீட் பெல்ட் போட்டிருக்கோமான்னு சொல்லி. அதே போல் இவருடைய கார் அங்கே சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அவருடைய டேஷ்போர்டில் காரில் முன்பகுதியில் வேத புத்தகத்தை வைத்திருக்கிறார். உடனே அந்த சோல்ஜர் கேட்குறாரு, இது வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், திஸ் இஸ் வேர்ட் ஆஃப் காட். உடனே அவர் அந்த புஸ்தகத்தை எடுத்த உடனே நம்ம தான் பார்த்தீங்கன்னா பைபிளை எந்த இடத்துலையும் வச்சிடுறோம். அவங்க குரானை அந்த இடத்துலலாம் வைக்க மாட்டாங்க. அது ஒரு துணி விரிப்பாங்க, அந்த இடத்துல போய் தான் வாசிப்பாங்க, அதை அப்படியே மூடி வைப்பாங்க. நம்ம கையில் வேத புஸ்தகத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம். அவங்க அப்படிலாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக மாட்டாங்க. அவர் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்ன உடனே நேரடியாக அந்த பக்கத்தில் போய் அந்த எடுக்கிறார். அதை எடுத்து பார்த்தா அது வேத புஸ்தகம். அவர் சொல்கிறார், நோ 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 திஸ் இஸ் நாட் அ வேர்ட் ஆஃப் காட். உடனே அங்கே ஒரு 2 பேர்த்துக்கும் ஒரு சலசலப்பு வருகிறது. ஒருவர் பார்க்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். இந்த பிரச்சனை முத்தி அது நேரடியாக கடைசியாக மன்னர் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடுச்சு. உடனே மன்னர் சொல்லுகிறார், இங்கே பாரு, நீ இது வேர்ட் ஆஃப் காட் கிடையாது அப்படின்னு நீ சொல்லிடணும். குரான் தான் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ இந்த தேசத்தில் வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இல்லைங்க, என் சிறு வயசு முதல் எனக்கு தெரியும் இந்த பைபிள் தான் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுகிறார். அதனுடைய முடிவு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இவருக்கு உண்டான எல்லாவற்றையும் பறித்து கொண்டு இவரை நாடு கடத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லி மன்னர் ஒரு ஆர்டரை பிறப்பிக்கிறார். இவரால் கிரகிக்கவே முடியலை. இவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த பட்டணத்தில் உழைத்து இருக்கிறார். இவற்றை எல்லா பேலன்ஸையும் பிடுங்கிக்கிட்டாங்க. இவருடைய கார், வீட்டு, வருமானம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு தனி மனுஷனாக அங்கேருந்து துரத்தப்படுகிறார். மேலும் இவர் அவமானப்படுத்துகிற விதமாக அந்த கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் வச்சு இது நடக்குது. தோஹா விமான நிலையத்தில் இந்த இமிக்ரேஷன் டைமில் இவரை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது வேணும்னே இவரை அரை நிர்வாணப்படுத்தி
நீ இந்த வேத புஸ்தகம் தான் வேர்ட் ஆஃப் காட்னு சொன்னல, போ அதையே வச்சுட்டு உன் நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இவரை அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. இவர் அங்கேருந்து அழுதுகிட்டே வராரு. தோஹா விமான நிலையம் அந்த ரன்வேல அப்படியே இப்போ தான் ஏரோ பிரிட்ஜெலாம் இருக்குது, அந்த காலங்களில் ஏரோ பிரிட்ஜெலாம் கிடையாது. அப்படியே அழுது கொண்டு அப்படியே வருகிறார், அந்த ரன்வேயில் அப்படியே வராரு. அழுது கொண்டே வந்தவர் அவரை பார்த்து அப்படியே அப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காராரு, தேம்பி அழுறாரு. ஆனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆவியானவர் ஏதாவது பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இவருக்குள்ளே இருந்துச்சு. ஆவியானவர் எதுவுமே பேசலை. சில நேரத்தில் அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும், அதனால் யோசிக்கக்கூடாது, ஆனால் எது சரியோ அதை செய்யணும். உடனே தேம்பி அழுகிறார். கூட இருந்தவங்கலாம் கொஞ்சம் அவரை தட்டி கொடுத்து, இல்லை எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சில விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் அவர் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரியே இல்லை, அழுது கொண்டே வருகிறார். அவர் போட்டிருந்த அந்த அரகுர ட்ரெஸ்ஸை, அந்த கோட்டை மட்டும் ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அப்படியே அழுது ஃப்ளைட்டில் உட்கார்றாரு. அமெரிக்க தேசம் வர்ற வரைக்கும் அழுது கொண்டே வருகிறார். இறங்கின உடனே இங்கே இருக்கிற தூதரகத்தில் உள்ளவங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு கேட்கிட்ட போது, அவங்க பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே அங்கே மத துவேஷம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் இது செய்ய முடியாது, பட் இப்போது நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, எங்கே போகணுன்னு விரும்புகிறீங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுகிறோம் அப்படின்னு அமெரிக்க தேசத்தினுடைய அந்த தூதரகத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். இவர் சொல்கிறார், என் சொந்த பட்டணம் என்னோட கிராமத்துக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்கிறார். இவர் அப்படி சொன்ன மாத்திரத்தில் ஆவியானவர் இவரோடு கூட பேசுகிறார், நீ வாஷிங்டன் டிசி விட்டு நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் பேசுகிறார். இவருக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல. வாஷிங்டன் டிசியில் $1000 கொடுத்தா தான் அந்த ஒரு மாத வாடகையை கொடுக்க முடியும். என்கிட்ட எதுவுமே கிடையாது, $1 கூட என்கிட்ட கிடையாது. நான் எப்படி இந்த தேசத்தில் இருக்க முடியும், நான் எப்படி இந்த சிட்டியில் இருக்க முடியும், இது ரொம்ப காஸ்ட்லியான சிட்டி ஆச்சே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பயங்கரமான கேள்வி. ஆனால் ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனை பார்த்தீங்களா, உடனே ஆவியானவர் சொன்ன வார்த்தைக்கு பரிபூர்ணமாக இவர் இந்த வார்த்தையை ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஏதாவது தோகால பேசியிருக்க மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்த்தார். ஆனால் அமைதியாக இருந்த ஆவியானவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருந்தார். இப்போது அமெரிக்காவில் பேசுகிறாரு, வாஷிங்டன் டிசியில் வச்சு பேசுகிறாரு. அந்த வார்த்தையை கேட்டு இவர் அங்கேயே இருந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். தனக்கு கிடைத்த நேரத்தில் முழு நேரமாய் ஊழியம் செய்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் கைப்பிரதி ஊழியம். அப்படியே அங்கேயும் மெதுவாக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு சபையை அவர் அங்கே கட்டி எழுப்புகிறார். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரெயினில், மெட்ரோ ட்ரெயினில் அவர் போகும்போது லாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மையாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். அந்த அம்மையார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இவருடைய சபையிலே அவர்கள் அங்கத்தினராய் மாறிவிடுகிறார்கள். அங்கத்தினராய் மாறிவிட்டதுக்கு பின்னாடி கொஞ்சம் சில ஆண்டுகள் கழித்து இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கிடைக்குது. என்ன வேலைன்னா, அமெரிக்க தேசத்தினுடைய பிரசிடென்ட்டுடைய பிஏவாக இவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுகிறார்கள். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு சொல்லி, அப்போ அமெரிக்க தேசத்தினுடைய பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் அந்த தேசத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். அப்போது இந்த அம்மையாரும் அவங்களும் அந்த அவங்களுடைய ஓவல் மைதானத்தில், அந்த ஓவல் ஆஃபீஸில் ஒரு மதிய உணவுக்காக அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அவர் ஜார்ஜ் புஷ் கேட்குறாரு இந்த அம்மாவை பார்த்து, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் ரட்சிக்கப்பட்டவர். அவர் ரட்சிக்கப்பட்டதுனால தான் இவங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்குறாங்க. ஜார்ஜ் புஷ்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த அமெரிக்க தேசத்தினுடைய பிரசிடென்ட் ஆகலைன்னா என்னவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், என் சொந்த நகரமான டெக்சாஸில் ஒரு குடிகாரனாக இருந்தே நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்டதுனால வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஜார்ஜ் புஷ்க்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணித்தால் அவர் உங்களையும் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கான்வர்சேஷன் அப்படியே போய் கொண்டு இருக்கிறது. இந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கேட்குறாரு, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க லாரன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவர் பொதுவாக இடது கையில் எழுதக்கூடிய ஒரு பழக்கமுடையவர். அந்த டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ லாரன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த எல்லா அனுபவத்தையும் அப்படியே மெதுவாக சொல்லிக்கிட்டே வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான்
மெட்ரோ ட்ரெயினில் ஒரு நபரை சந்தித்தேன். அந்த நபர் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார். அதன் மூலமாக நான் திருச்சபையின் அங்கத்தினராய் மாறினேன், ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது அவர் டேபிளுக்கு ஒரு ஃபைல் வருகிறது. அந்த ஃபைல் வந்து எப்பொழுதுமே கத்தார் வந்து அமெரிக்க தேசத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அதனால தான் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தம் நடக்கும்போது ஈரான் வந்து இஸ்ரேலை நேரடியாக அடிக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற கத்தார் தேசத்தில் இருக்கிற அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்பு ஷெல்டரை தான் அவங்க போய் தாக்குறாங்க, அமெரிக்கன் பேஸை தான் தாக்குறாங்க. ஏனென்றால் அங்கே அமெரிக்க தேசம் தன்னுடைய எல்லா ஏவுகணைகளையும் கொடுத்து வச்சிருக்கு. அதாவது இப்போ வந்து எப்படி இஸ்ரேலுக்கு அயன் டோமோ அதே மாதிரி அமெரிக்கா தாட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பாதுகாப்பு கவசத்தை வைத்திருக்குது இல்லையா, அது கத்தாருக்கெல்லாம் கொடுத்துருக்குது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அமெரிக்காவுடைய பாதுகாக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை இப்போ அந்த போர்னால அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த காலங்களில் முழுவதுமாய் கத்தார் வந்து அமெரிக்க தேசத்தை சார்ந்து தான் இருந்தது. கத்தார் தேசத்தினுடைய மன்னரை நியமிப்பதே அமெரிக்க தேசத்தினுடைய பிரசிடென்ட் தான். சரி, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் கத்தார் தேசத்துக்கு ஒரு குழுவை அனுப்பும் இந்த அமெரிக்க தேசம். அந்த குழு அந்த தேசத்தை ஃபுல்லாக போய் பார்வையிட்டு திரும்ப வந்து சொல்லுவாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த வருஷத்துக்கு உண்டான குழு ஆயத்தமாகிவிட்டது. இப்பொழுது இந்த டீம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை நியமிக்கணும். அதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறாரு. இவர் மைண்டில் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இவங்க லாரன் அம்மையார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது லாரன் அம்மையார் சொல்கிறார், இந்த பிலிப் ஜோசப் கத்தார் தேசத்தில் 10 வருஷம் ஊழியம் செய்தார், அவருக்கு அந்த அரபு மொழிலாம் தெரியும் அப்படின்னு உடனே டக்குன்னு ஒரு பேச்சை நிறுத்திட்டு ஐ ரெக்கமெண்டட் திஸ் மேன் பிலிப் ஜோசப் அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அந்த பாஸாக இந்த பிலிப் ஜோசப்பை ஜார்ஜ் புஷ் உடனே நியமிக்கிறார். இந்த செய்தியை உடனே அவருக்கு லாரன் அம்மையார் ஃபோனில் தெரியப்படுத்துகிறாங்க பிலிப் ஜோசப்புக்கு, நீங்கள் வந்து கத்தார் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் பதறிடார். எப்பாப்பா ஆளை விட்டால் போதும், உலகத்தில் எந்த தேசத்துக்கு போச்சுனாலும் போச்சுடுறேன், அந்த ஒரு தேசம் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து நீங்கள் வந்து குடிமகனாய் போக வேண்டாம், அமெரிக்க தேசத்தினுடைய பிரஜையாய் நீங்கள் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா சம்பவத்தையும் முழுசும் இந்த லாரன் அம்மையார் அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். எல்லாத்தையும் விளக்கி கேட்டவங்க சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து போகிறார். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க. இவருக்கு ஒரு தனி விமானத்தில் இவர் போகிறார். ஏன்னா இவர் பாஸ் இல்லையா, இப்போ தனி விமானத்தில் போகிறார். தோஹாவில் போய் அந்த விமானம் இறங்குகிறது. அதே விமான நிலையம், அதே மன்னன், அதே பிலிப் ஜோசப், அங்கு ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ மரியாதையோடு இவருக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அப்படியே ஃப்ளைட் அங்கே போய் லேண்ட் ஆகுது. அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகிறது. இவர் வெளியே வந்தவொடனே ஒரு புறத்தில் மில்ட்ரியுடைய அந்த வெல்கம் பண்ணுறாங்க, ஒரு புறத்தில் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, இன்னொரு புறத்தில் பீரங்கி குண்டுகள் துணிக்கப்படுகிறது. அப்படி ராஜ மரியாதையாக அப்படி ஸ்லிம்மாக அப்படி சூப்பராக அப்படி மெதுவாக இறங்கி கீழே வருகிறார். இறங்கி வந்தவுடனே அங்கே கத்தார் தேசத்தினுடைய மன்னன், அதே பழைய மன்னன் இருக்கிறார். அவர் பழைய பிஏவும் அவர் கூட இருக்கிறார். அவர் பொக்கே கொடுக்குறார். இவர் பொக்கையை வாங்கிட்டு ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுட்டு ஷேக்கன் பண்ணிவிட்டு நேராக காரில் ஏறி அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த ரூமுக்கு போயிட்டார். மெதுவாக பக்கத்தில் உடனே அந்த மன்னனுடைய பிஏ சுரண்டுகிறார். மன்னா போகிற ஆள் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. நல்லா யோசித்து பாருங்க, தெரியலையே. மன்னா அவரெல்லாம் உங்களுக்கு மறக்காது. உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. யோசித்து பார்க்குறாரு, ஒன்றும் புரியவில்லை. மெதுவாக சொல்கிறாரு, ஒரு ஆளை அரை நிர்வாணப்படுத்தி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அனுப்புனல்ல, அந்த ஆள் தான் இவருக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, அச்சச்சோ இந்த மனுஷனாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 21 நாள் அவர் அந்த டீம் வந்து முழு கத்தாரையும் அப்படியே அனலைஸ் பண்ணி எதெல்லாம் கத்தாரில் சரி செய்யப்படணும், இந்த மன்னர் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்காரா, இவங்க ஆஃபீஸில் உள்ளவங்க ஒழுங்காக வேலை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஒருவேளை அந்த மன்னர் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா இந்த மன்னர் குடும்பத்திலேயே இவரை தூக்கிட்டு வேற ஒருத்தரை மன்னராக அமெரிக்கா தேசம் அப்பாயின்மெண்ட் பண்ணிடும். அந்த 21 நாள் இந்த மன்னர் அங்கே தூங்கவே இல்லை.
கடைசியாக 21 நாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த இடத்துல அவங்க எல்லாம் கூடுறாங்க, அந்த டிஸ்கஷனுக்காக கூடுகிறாங்க. அவங்க எல்லோரும் இந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உடனே அந்த மன்னர் எழும்பி மெர்காவத் மெர்காவத் அப்படின்னு சொல்லுகிறார். இவருக்கு புரியலை. பாடன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மெர்காவத் மெர்காவத் அப்படிங்கிறாரு. இவருக்கு அரபு மொழி தெரியும், ஆனால் அந்த வார்த்தை அரபு மொழியில் அவர் அறியாத ஒரு வார்த்தை. மறுபடியும் அந்த மன்னர் அவரே எழும்பி மெர்காவத் மெர்காவத் அப்படின்னு சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி இவர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய பிஏவை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னையா அவர் ஏதோ சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னால. அவர் மன்னருடைய குடும்பம் துருக்கி பாஷை பேசக்கூடியவர்கள். அதனால் அவர் துருக்கி மொழியில் மெர்காவத் அப்படின்னு சொன்னால் கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சார், இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவர் பழிவாங்கும் நடவடிக்கைகள் எல்லாம் ஒன்றும் ஈடுபடலை. ரைட். ஆகவே அந்த பணி அப்படியே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது. அந்த டீலிங் எல்லாம் முடியுது. அந்த கான்வர்சேஷன் முடியும் போது இவர் இங்கேருந்து திடீர்னு சொல்லி அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்ஸ் பண்ணுறாரு. என்ன ஃபேக்ஸ் பண்ணுறாருன்னா, இங்கே கத்தாருடைய எல்கைக்குள்ளே பரிசுத்த வேதாகமம் கொண்டு செல்வதற்கு தடை இருக்கிறது, அந்த தடை நீக்கப்படணும்னு சொல்லி. உடனே அங்கேருந்து அடுத்த ஃபேக்ஸ் வருது, அந்த தடை நீக்கப்படுகிறது. இப்போ கத்தாருக்குள்ளே எங்கேயும் பைபிள் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த தடை கொண்டு போகக்கூடாதுன்ற தடை நீக்கப்பட்டு அடுத்த உத்தரவு வந்துருச்சு. இப்போ கடைசியாக இங்கேருந்து பிலிப் ஜோசப் ரிட்டன் கிளம்பணும். பிலிப் ஜோசப் ரிட்டன் கிளம்பணுன்னு உடனே அப்போது மன்னர் சொல்லுகிறார், யுவர் காட் இஸ் கிரேட். பிலிப் ஜோசப் தான் அந்த ரெக்கமெண்டை வாங்கி கொடுக்குறாரு. அந்த தேசத்துக்குள்ளே இப்போ எல்லோரும் பைபிள் கொண்டு போகலாம். எதெல்லாம் இவர்கிட்ட பறிச்சாரோ அதை 7 மடங்கு இவருக்கு திரும்ப கொடுத்து இவரை வழி அனுப்புகிறார். அப்போ அந்த மன்னர் சொன்னாராம், நான் உன்னை கத்தி முனையில் நிறுத்தினேன், நீ என்னை பேனா முனையில் நிறுத்தியிருக்கிற அப்படின்னு சொன்னாராம். சொல்லிவிட்டு இதெல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அவர் சொல்கிறாராம், யுவர் காட் இஸ் கிரேட். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவன் சில பாதைகளில் நம்மை அனுமதிக்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில கடினமான பாதைகளில் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை இந்த பிலிப் ஜோசப்புடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை எனக்கு சொன்னது ஒரு ரபி. அவங்க சொல்ல டெஸ்டிமனியில் தான் நான் அதை கேட்டேன். இதை யாராவது உறுதிப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் மணிசேகரன் அண்ணன் தான் இந்த காரியத்தை இல்லை, அவங்க ஓமனுக்கு வந்திருக்கும்போது இந்த பிலிப் ஜோசப் சொன்னதை நான் கேட்டேன்னு சொல்லி அவங்களும் இந்த முழு சம்பவத்தையும் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. அதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இது 2 நபர்களால் எனக்கு தெரிய உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்தி. ஒரு பிலிப் ஜோசப்புக்கு தேவன் இவ்வளவு செய்வாரே, ஆனால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். எந்த சூழ்நிலையானாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையானாலும் சரி, தேவன் மாறாதவர். அவர் அழைத்த அழைப்பு மாறாதது. கர்த்தர் ஒரு சில நேரத்தில் கடினமான பாதைகளில் நீங்கள் நடக்க வேண்டியது இருந்தாலோ உங்களுடைய பிரமாணத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிடக்கூடாது, உங்களுடைய சட்டத்திட்டத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. தானியேல் பாருங்கள், பாபிலோனில் இருக்கிறான். தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பிரியம், ஆனால் யாரும் அவன் மேலே குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. இவனை எந்த விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் உடனே தானியேலை கார்னர் பண்றாங்க. அப்போ இந்த யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் தானியேல் தான் ஜெபத்தை நிறுத்தலை. சட்டமே வந்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல தானியேல் தெளிவாக இருந்ததுனால அவன் கடைசியாக போக வேண்டிய இடம் சிங்கக்கேபியா இருந்துச்சு. அவன் சிங்கக்கேபிக்குள்ள போனது பெருசு கிடையாது. சிங்கக்கேபியில் இருந்து வெளியே வர்றதுக்கு ராஜாவுக்கு கர்த்தர் தூக்கத்தை நிறுத்தி இருந்தது ஒன்றும் பெருசு கிடையாது. இவனுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாரும் சிங்கக்கேபிக்குள்ளே போனாங்க, அதுவும் பெருசு கிடையாது. வேற ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இந்த தரியு ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. என் ராஜ்யத்தின் எல்லைக்குள்ள யார் இருந்தாலும் சரி, அவர்கள் தானியேலுடைய தேவனுக்கு நடுங்கி பயப்பட வேண்டும் என்று ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. காரணம் தானியேலுடைய சிங்கக்கேபின் அனுபவம். வாழ்க்கையில் சில நேரத்தில் எல்லாம் இழக்கிற மாதிரி வரும், எல்லாம் கைவிட்டு போன மாதிரி வரும். வசனத்தை விட்டு பின் வாங்கிடாதீங்க.
வசனத்தை தியானிங்க. வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் நிலைச்சு நிற்க முடியும். வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள வசனத்தில் நம்ம அப்போ தான் வளர முடியும். வசனம் தெரியாமல் பிரச்சனையில் நிற்க முடியாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனது நலம். அதனால தான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அவ்வளவு பாடுகள் வந்தாலும் வசனத்துக்கு சத்தியத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவன் நல்ல கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ராஜாவாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வசனத்தை எந்த அளவு மேன்மை பாராட்டுகிறோமோ, எந்த அளவு தியானிக்கிறோமோ, அந்த அளவு இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு போதுமானதா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் தீர்மானிக்கிறேன், ஆண்டவரே நான் இனி வசனத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். வசனத்தோடைய நேரத்தை செலவு பண்ணுவேன். வசனத்தோடு செலவு பண்ணுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விரயமாகாது. கர்த்தருக்காக நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ, எந்த இடத்துல பாடுகள் வருகிறதோ, எந்த இடத்துல அவமானங்கள் வருகிறதோ உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். எக்காரணம் கொண்டும் பாடுகளும் அவமானங்கள் வரும்போது ஆண்டவருக்காக நீங்க தைரியமா நிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் மட்டும் ஆயிராதீங்க. ஏனென்றால் அதுக்கு பின்பதாக உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு அந்த இடத்துல இருக்குது. அது முதல்ல தெரியாது. முதல்ல கர்த்தர் வைத்திருக்க உயர்வு தெரியாது. நீங்க தேவனுக்காக நின்றால் அந்த உயர்வை சுதந்திரிக்கிற காலம் வந்து விட்டது என்பது அர்த்தம். எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நிற்பேன், ஆண்டவரே என்ன போராட்டம் வந்தாலும் நிற்பேன். நான் காம்ப்ரமைஸ், உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். தானியேல் உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகல. பிலிப் ஜோசப் உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகல. சங்கீதக்காரன் உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகல. இவர்கள் தோத்து போகவில்லை. இவர்கள் வேதத்தோடு காம்ப்ரமைஸ் ஆனார்கள். இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். இவர்கள் தோல்வியை தழுவவில்லை. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். உங்க கூட அவர் பேசுவதற்கு உண்மையும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். என்ற சிந்தனையோடு இந்த நாளை தூங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த பயோகிராஃபிக்காக அல்லது வேதத்தின் கதாபாத்திரங்களுக்காக நோக்கி மன்றாடுகிறோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உம்மை பின்பற்ற, உம்மை உயர்த்த, உம்மை சோதரிக்க கிருபை பாராட்டி அருள்வீராக. பிரச்சனைகளில் தேவனுக்கென்று நிற்க, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து அருள்வீராக. கிருபை உண்டாகட்டும், வழிநடத்தி அருள்வீராக. கிருபை இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.